Hello guys, get ready for my sister-in-law's baby shower function. ஸோ நான் நாள் நைட்டே வந்து என்னோடய saree எடுத்து வச்சு அதுக்கு ப்ளீட்டிங் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ப்ளீட் பண்ணுறதை மட்டுமே ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து பிகினர்ஸாக ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மறுநாள் பட்டு சாரீ எல்லாம் கட்டணுன்னா அந்த டைமில் நமக்கு வந்து டைமே இருக்காது, ஏனோ தானோன்னு கட்டிடுவோம். ஸோ அதுக்காக நாளே ப்ளீட் பண்ணி வச்சிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் ப்ளீட் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும், அதனால் என்னோடய திங்ஸ்லாம் நான் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ளீட் பண்ண சாரியையும் நான் எடுத்து உள்ளே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் மேக்கப்ஸையும் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு வந்து பேபி ஷாருக்கு நான் தான் மேக்கப் பண்ண போகிறேன். அதனால வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபவுண்டேஷன், கன்சீலர்லாம் அவங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மட்டும் நான் எடுக்கலை. ஸோ மற்ற ஐஷேடோ பேலட்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷினும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு நான் மிளகு பொங்கல் தான் நான் பண்ணியிருந்தேன். இதை நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன், டீட்டெயில்டாக வந்து இந்த பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஸோ அன்றைக்கி மார்னிங் மிளகு பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னி அதுதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி போகலான்னு பார்த்தோம். ஸோ அதுக்காக நான் பண்ணிகிட்ருந்தேன். ஃபங்க்ஷன் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ அதனால மார்னிங் கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு அங்கே போய் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக கிளம்பிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காரில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போனதுக்கப்புறமாவே லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மேக்கப்புக்கு வந்து நார்மலாக சிம்பிளாக தான் நான் போட்டிருந்தேன், ரொம்ப வந்து எக்ஸாக்ரேட் பண்ணிட்டுலாம் போடல. ஸோ அந்த சாரீ கலர் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்போ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிங்கி கோல்ட் ஐஸ் பண்ணிவிட்டு ஒரு டார்க் பிங்க் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஒரு லுக் தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் மேக்கப் வந்து போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பேஸ் நான் செட் பண்ணிக்கிட்டேன். பேஸ் செட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே அவங்களோட கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க ஷேடுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அவங்களோட பேஸ் மேக்கப் தான் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஐ லுக் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். நான் யோசித்து வச்சுருந்தது வந்து ஒரு கோல்டு ஷேடோ பிங்க் அந்த மாதிரி தான் ஒரு ஐஸ் நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஐஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இன் பிட்வீன்லேயே வந்து எங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ மேக்கப் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கும் போதே பாதியிலே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டாக வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க
ஷிம்மரியாக கேட்டதுனால மேலே வந்து நான் கோல்ட் ஷிம்மர் போட்டு ஷிம்மரியாக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த மேக்கப் பண்ணுற ரூமில் ஃபுல்லாக வந்து எங்களோட கசின்ஸ் எல்லாருமே உட்காந்து தான் பேசிட்டு சிரிச்சிட்டே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டைம் போனதே தெரியல. 5:00 வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 2:30க்கே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்து மேக்கப் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு சாரீ ட்ரைப் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்து சாரீலாம் கட்டி கிளம்புனோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அவங்கள ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஐ லுக் வந்து இப்படி தான் வந்திருந்தது. ரொம்பவே நீட்டாக சட்டிலாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபுல் மேக்கப்புமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்கப் வந்து இப்படி தான் இருந்தது. சாரியுமே வந்து ட்ரேப் பண்ணியாச்சு. சாரீ வந்து அவங்க ப்ளீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அவசரமாக வந்து சாரியுமே ட்ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் ஃபுல்லாக இருந்தது அவங்களோட லுக். அண்ட் ஃபங்க்ஷனுக்கு நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரைவசி ரீசன்ஸ்னால நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணல. ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு.